திமுக கூட்டணியில் இருந்தாலும் தாவேக ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு நல்குவது தவறில்லை என்கிற நிலைப்பாட்டை எடுத்துவிட்டோம். 8ஆம் தேதி எடுத்த உடனேயே கம்யூனிஸ்ட் எடுத்த உடனேயே நாங்கள் அறிவிக்க வேண்டும் அப்படின்னு பலரும் எதிர்பார்க்கிறாங்க. நாங்க ஒரு கட்சி நடத்துறோம், எங்க கட்சிக்குள்ள விவாதம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அவங்களோட சேர்ந்து எடுப்போம்னா அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் முடிவு எடுப்போம்னு சொன்னோம், அவ்வளவுதான். அது ஒரு தோழமை அடிப்படையில், அவங்களோட இருக்கிற நட்பின் அடிப்படையில், உறவின் அடிப்படையில் நான் உரிமை எடுத்துக்கொண்டு நானாக சொன்னது. அது வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க சொல்லலை, அவங்க யாரும் எங்கள்கிட்ட வந்து நாமெல்லாம் சேர்ந்து எடுப்போம்னு சொல்ல. நானா சொன்னேன், தோழர் நாங்கள் உங்களோட சேர்ந்து பயணிக்கிறோம், நீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்களோ அந்த முடிவை நாங்கள் வந்து பேஸ் பண்ணி எங்க கட்சி தோழரோட கலந்து பேசி அதை நாங்கள் அறிவிப்போம்னு சொல்லியிருந்தோம். நான் 8ஆம் தேதி காலையில இதே இடத்துல நீங்க நிக்கிற இடத்துல கேட்டாங்க, நான் சொன்னேன் இன்னைக்கு மாலை 4 மணிக்கு தான் கம்யூனிஸ்ட்கள் முடிவு எடுக்க போறாங்க. அதுக்கு பிறகுதான் எங்க ஹை லெவல் கமிட்டி கூட்டம் நடக்கும். எந்த முடிவா இருந்தாலும் அரசியல் முடிவுகளை, உடனடி முடிவுகளை நாங்கள் அந்த உயர்நிலை குழுங்கிற அமைப்புல தான் உட்கார்ந்து நாங்கள் பேசுவோம். அதுல தான் முன்னணி பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க. அப்ப நாங்கள் அதை பேசி முடிச்ச பிறகு அடுத்த நாள், அதாவது 9ஆம் தேதி காலையில் தான் நாங்கள் அறிவிக்க போறோம்னு இதே இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன். நீங்க வேண்டுமானாலும் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. 9ஆம் தேதி காலையில் தான் சொல்லுன்னு சொன்னோம். இப்போ 9ஆம் தேதி காலையில ஏன் அறிவிக்கலன்னா, எங்க கட்சிக்கான தோழர்கள் அவங்களோட கலந்து பேசிய பிறகுதான் முடிவு எடுக்க முடியும். அவங்களுக்கு வயிற்று வலி மருந்து வேணும், உடனடியா நான் வந்து அவங்க வயிற்று வலியை நிறுத்த முடியாதுல்ல. அதுக்கு தயாரிப்பெல்லாம் இருக்கு. ஒரு மருந்து தயாரிப்பதற்கு கூட ஒரு கால அவகாசம் தேவைப்படுது இல்ல, எதுவா இருந்தாலும். அப்ப எங்களுக்கான கால அவகாசத்தையே நாங்க எடுத்துக்க கூடாதுன்னா உடனே டிலே பண்றாங்க, பார்கெயின் பண்றாங்க, அங்க பேரம் பேசுறாங்க, இங்க பேரம் பேசுறாங்கன்னு ஒரு அவதூறுகளை பரப்புவது எந்த வகையில நியாயமானது? நான் திரும்ப சொல்றேன், எங்களுக்கு அப்படிப்பட்டலாம் எந்த விதமான ஆசையும் கிடையாது. 2 சீட்டை வச்சுட்டு நான் இங்கேயும் அங்கேயும் போயிட்டு யார்ட்டையும் நாங்க பார்கெயின் பண்ணல. தாவேக்காவில பார்கெயின் பண்ற அளவுக்கு எங்களுக்கு யார்ட்டையும் அக்சஸ் கிடையாது. அந்த மாதிரி இப்ப எங்க கட்சியிலிருந்து போன ஆதவர்ஜன் தொடர்பு இருந்தாலும் கூட அவர்கிட்ட நாங்க பேசணுமான்னு கேளுங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவங்க தொடர்பு கொண்ட போது கூட நாங்க அன்கண்டிஷனல் சப்போர்ட் பண்றதா தான் முடிவில் இருக்கிறோம். ஆனா எல்லாரோடும் பேசிட்டு அப்புறம் உங்களுக்கு அறிவிப்போம். அவர்கிட்ட நான் டச்ல தான் இருந்தேன், இந்த தொடர்புல தான் இருந்தாரு. 2 மணிக்கெல்லாம் நாங்க அறிவிச்சிட்டோம். அவர்கிட்ட தகவல் கொடுத்துட்டேன். நான் 3 மணிக்கு நீங்க வாங்க, நான் இருக்கிற இடத்துக்கு எங்க சொல்றாங்க வந்து வாங்கிட்டு போன்னு சொல்லிட்டேன். 8ஆம் தேதி அவருக்கு அனுப்பியிருந்த ஃபார்மேட்டை நாங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டோம். ஆனா எங்க எம்எல்ஏ வெளியூர்ல இருந்தாங்க, 2 பேருமே வெளியூர்ல இருந்தாங்க. அவங்க வந்து சேர்றதுக்கு 9ஆம் தேதி 12 மணிக்கு மேல ஆச்சு. இந்த 12 மணில இருந்து 4 மணிக்கு இடையில நாங்க வந்து கலந்து பேசுவதற்கு கூட ஒரு கால அவகாசம் எடுத்துக்கிறது இல்லையா? இந்த டிலே வந்து உடனே பார்கெயின் பண்றாங்கன்னு சொல்லி கலங்கத்தை பூச முடியுமா? அதே மாதிரி அதிமுக தரப்பிலோ திமுக தரப்பிலோ அதிகாரப்பூர்வமா எங்கள்கிட்ட யாரும் அணுக கிடையாது. அதிகாரப்பூர்வமா பேசினாதான் நாங்க சொல்ல முடியும்.